பிரியாணி சாப்பிடணும்னு கிரேவிங்ஸ் இருந்தா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சூப்பரா நம்ம முட்டை பிரியாணியும் செஞ்சு சாப்பிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முட்டையை வேக வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமா உப்பு போட்டுட்டு முட்டையை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே எண்ணெயில பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கலாம். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெறும் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் போல வதக்கிட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சதும் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க முட்டையும் இதோட சேர்த்துட்டு 2 விசில் வந்துட்டு ப்ரெஷர் ஃபுல்லா போனதும் ஓப்பன் பண்ணிக்கலாம். மேல ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டு அந்த முட்டையை வச்சு சாதத்தோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா அட்டகாசமா இருக்கும்.